போகிறோம்னா லைக் எஸ்டிஎல்சி லைக் அப்படின்னா என்னென்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் லைஃப் சைக்கிள். லைக் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். லைக் எஸ்டிஎல்சி ஸ்டாண்ட் ஃபார்ம் வந்து என்னென்னா லைக் சாஃப்ட்வேர் டெவலப்பர் லைஃப் சைக்கிள். ஓகேவா? தென் இது வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராம் யூஸ்ட் ஃப்ரம் டெவலப்பிங் சாஃப்ட்வேர். லைக் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் சைக்கிள் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, லைக் ஒரு வெப்சைட் பண்ண போகிறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. லைக் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபாலோஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாடியூல் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் சொல்லுவாங்க. எதுக்காக அது கொண்டு வந்திருக்காங்கன்னா, மோர் குவாலிட்டியாக கொடுக்கணும், ப்ளஸ் வந்து டைமுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணணும், லைக் வந்து காஸ்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த கான்செப்ட் வழியாக நம்ம பண்ணோம்னா. லைக் இம்ப்ரூவிங் எ ப்ராஜெக்ட் பிளானிங், அதுக்கப்புறம் மெயின்டைனிங் எ ப்ராடக்ட் குவாலிட்டி, சேவிங் டைம் அண்ட் காஸ்ட் இட்ஸ் ஆல்ரெடி வியூடு. தென் அந்த இம்பார்ட்டன்ஸ் ரோல் கொஞ்சம் நல்ல லைக் இப்போ ஒரு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டோட ரிக்குவயர்மெண்ட் கேட்போம். அந்த ரிக்குவயர்மெண்ட் நம்ம வாங்கி லைக் அது வந்து அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி என்னென்ன எங்கெங்கெல்லாம் அதெல்லாம் இருக்குது, லைக் அது எங்கெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரிசோர்ஸ் பீப்புள் வந்து ரிசோர்ஸ் பண்ணி வைப்பாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த ரிசோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் டிசைன் டீமுக்கு போகும். அந்த டிசைன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் அவங்க கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியுமே ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியுமே ஒரு ப்ராப்பர் லேஅவுட் போடுவாங்க. லைக் அந்த லேஅவுட்டை கொண்டு போய் லைக் கிளைண்ட்டிட்ட கொடுத்து வெரிஃபை வாங்கி அதுக்கப்புறமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட்னா என்னென்னா லைக் கோட் டிசைன்லேருந்து கோடாக மாற்றுறது. தென் இப்போ வந்து கோடாக மாற்றியாச்சு, சைட்டாக வந்துருச்சு. தென் இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். லைக் அவங்க கொடுத்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணும். லைக் அந்த செக் பண்ணி பார்த்தோம்னா ஒர்க் ஆகுதா எல்லாமே செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் செக் அப்புறமும் என்ன ப்ராசஸர்னா வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணுவோம். டிப்ளாய்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம்னா லைக் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறது, லைக் அவங்கக்கிட்ட ஓனாகவே க்ளவுட் இருந்துச்சுன்னா அதில் டிப்ளை பண்ணுவாங்க. லைக் அந்த மாதிரி பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறமா கண்டினியூஸாக மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவாக ஒரு வெப்சைட்டோட ஒர்க் ஃப்ளோவாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு முடியும். ப்ளஸ் வந்து காஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து எங்கேயும் வேஸ்ட் ஆகாது. இப்போ 6 மந்த் நம்ம டைம் கொடுத்தோம்னா அந்த 6 மந்த்க்குள்ளே எல்லாத்துக்கும் ஸ்பிட்டப் பண்ணி 1 மந்த் அனலைஸ் பண்ணுறதுக்கு, 1 மந்த் டிசைன் பண்ணுறதுக்கு, 1 மந்த் கோடிங் பண்ணுறதுக்கு, டெஸ்டிங் 1 மந்த், டிப்ளாய்மெண்ட் 1 மந்த், மெயின்டெனன்ஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஸோ 5 மந்த்ஸ் டைம் அந்த மாதிரினா கொஞ்சம் டிபெண்ட் ஆன் லைக் ப்ராஜெக்டை பொறுத்து. தென் தேங்க்யூ.